சபையின் வளர்ச்சி, சபையின் நோக்கம் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரோம். ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்பில் செய்தி போட்டு லிங்கில் வச்சுருக்கிறோம். போன வாரம் என்ன படித்தோம், அதுக்கு முந்தின வாரம் என்ன படித்தோம், அதை நீங்கள் கேட்கலாம். சபை என்பது என்ன? ஒரு கட்டடம் அல்ல, ஒரு அமைப்பு. சபையுடைய அமைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவாய் இணைக்கப்பட்டு அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் கட்டப்பட வேண்டும் என்று நாம் படித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறோம், படிக்கணும் அப்படின்னு சேர்த்துறோம். அப்புறம் ஓரளவுக்கு +2 முடிச்சிடுறாங்க. +2 முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அவங்களை கொண்டு போய் டாக்டருக்கு சேர்த்துறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துறாங்க, அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்துறாங்க, நர்சிங் சேர்த்துறாங்க. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த கல்லூரியிலே கொண்டு போய் சேர்த்துவார்கள் 12வது வகுப்பு முடித்த பிறகு. அந்த பெற்றோர்கள் என்ன நினைத்து கொண்டிருப்பார்கள் என்றால், படித்து முடித்து வெளியே வரும்போது ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு நர்ஸாகவோ, அல்லது ஏதோ ஒரு துறையிலே அந்த தன்னுடைய பிள்ளை மாதிரி வெளியே வருவான் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்படி வந்தால் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு டீச்சராக படிச்சிருக்கலாம், ப்ரொஃபஸராக படிச்சிருக்கலாம், சயின்டிஸ்டாக படிச்சிருக்கலாம். அந்த இடத்துக்கு சென்று ஒரு 3-4 வருடங்கள் செலவு செய்து, 7 வருடம் கூட செலவு செய்து MD எல்லாம் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தனே அவன் உருவாதி விடுவான். அவன் சின்ன பையன் அல்ல, அவன் +2ல் பார்த்த பையன் அல்ல. அவன் மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் ஆகவோ, மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவோ, அந்த இடம் அந்த மாணவனை ஒரு இடத்துல சென்று சம்பாதிக்கும்படியாக, வேலை செய்யும்படியாக அவனை தகுதிப்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் பெற்றவர்கள் எதிர்பார்க்குறாங்க. பெற்றோர்கள்லாம் என் பையன் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு வந்துட்டான். அதில் சில மாணவர்கள் தவறி விடுவார்கள். தன் தாய் தகப்பின் எதற்காக அவ்வளோ செலவு செய்து படிக்க வைக்கிறார்களோ அதில் முடிவிலே பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு வருத்தத்தை உண்டாக்கும். இவ்வளோ தூரம் செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் உனக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ராவும் பகலுமா இவ்வளோ தூரம் நாங்கள் மெனக்கட்டமே, ஆனால் நீ கடைசியில் அந்த கோலை ரீச் ஆகலை, உன்னால் ஒரு பொசிஷனுக்கு வர முடியல அப்படின்னு நினச்சிவாங்க. பெற்றவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போது ஒரு இடத்திற்கு சென்று அவன் படிக்கும் பொழுதோ அல்லது பயிற்சி பெறும் பொழுதோ, மிலிட்ரியில் சேர்க்கறதுக்காக பயிற்சி கொடுப்பாங்க. ஆள் எடுத்துருவாங்க. 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கொண்டு ஒரு இடத்துல பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியின் முடிவிலே யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் தான் என்னவா போவாங்க? ஒரு ஆஃபீஸர் தான் போவாங்க. பயிற்சியில் சரியாக பயிற்சி பண்ணவில்லை என்றால் அந்த 2 ஆண்டுகள் அவன் செய்த எல்லாமே வேஸ்ட். திருப்பி வீட்டுக்கு தான் வந்துடணும். காவல்துறை ஆகட்டும், மிலிட்ரி ஆகட்டும், நேவி ஆகட்டும், எந்த ஒரு பயிற்சி தளத்திலும் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சாதாரணமாய் வந்த ஒரு மாணவனை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அவன் செய்ய போகிற வேலைக்கு ஏதுவாக அவனை செதுக்குவார்கள். அதுதான் பயிற்சியினுடைய நோக்கம், இல்லைங்களா? சும்மா வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறது பயிற்சி நோக்கம் அல்ல. அதிகாலை 4 மணி முதல் இரவு 11-12 மணி வரை பயிற்சி கொடுத்து அவர்களை என்ன செய்கிறாங்க? அவர்கள் என்னவாய் மாற வேண்டுமோ அதற்கேற்றாற் போல செதுக்கி ஒழுங்குபடுத்துவார்கள். அதுதான் அந்த ட்ரைனிங் சென்டரோட நோக்கம். ட்ரைனிங் சென்டர் அதாவது ரிசல்ட் கொடுக்கும். இந்த இடத்துல போய் படித்தா எங்கள் பையன் பாஸ் ஆகிட்டான், இந்த இடத்துல போய் படித்தா எங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, இந்த இடத்துல போய் படித்தோன்னே எங்கள் பையன் நல்ல பொசிஷனில் வந்தான்னு அந்த சென்டரை வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் போய் சேருவாங்க. அப்போ அங்கே பயிற்சி கொடுக்கிற இடம் அப்படியாக இருக்கும், பயிற்சி எடுத்துக்கொண்ட மாணவர்கள் அப்படியாக இருக்கும். பயிற்சி எடுக்கிற மாணவன் தன்னுடைய பலனை அல்லது தன்னுடைய ரிசல்ட்டை அவன் அப்படிமா கொடுப்பான். அது உலக சம்பந்தமான காரியம். உலகம் அப்படித்தான் இருக்குது. அதே போல தான் சபை என்பது ஒரு பயிற்சி பெறுகிற இடமாக இருக்கிறது. இது உல்லாச இடம் இல்லை. அப்படியே வந்தோமா, ஜாலியாக 4 பேர்கிட்ட பேசுகிறோமா, என் கண்ணீரை சிந்தினோமா, தேவன் உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை வலது கையால் தாங்குவார், உன் கவலைகள் கண்ணீர்கள் போக்கும் அப்படின்னு வியாபாரம் பண்ணிட்டு. ஆனால் சபையினுடைய நோக்கம் என்ன?
சபை எதற்காக தேவன் உலகத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், எதற்காக அசுத்தத்திலிருந்து என்னை எடுத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு சபையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பொழுது தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் சொல்ல, அவர் கட்டளையிட எல்லாம் படைக்கப்பட்டது, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் 6ஆம் நாளிலே ஆதாமின் ஏவாளையும் படைக்கும் பொழுது சும்மா வெறுமனே ஆதாம் உண்டாக கடவுள் என்று எரிச்சல் எங்கேயுமே சொல்லல. ஆதாமையும் ஏவாளையும் எவ்வாறாக உண்டாக்கினார், எதற்காக உண்டாக்கினார்? ஆதியாகமம் தேவனுடைய விருப்பம் என்னவா இருந்தது? 1ஆம் அதிகாரம் 26, 27. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தன்னுடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாகிய ஆதாமும் ஏவாளையும் படைத்தார். ஏன் அவர்களை ஒரு வார்த்தையினாலே படைத்திருக்கலாம், ஆனால் படைப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர்களை யாரை போல இருக்க வேண்டும்? தன்னுடைய சாயலை போலவும் தன்னுடைய ரூபத்தை போலவும் இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்து அவரை போல மனம், இருதயம், ஆத்மாவோடு மனித குலத்தை நம்மை படைத்தார். ஏன் சாத்தான் போய் சிங்கத்து கூடையோ கரண்டி கூடையோ குரங்கு கூடையோ பேசியிருக்கலாம்? இல்லை, சாத்தானே ஒரு பாம்பை தான் வந்தான். பேச முடியுமா? பேச முடியாதா? யானை கூட போய் பேசியிருக்கலாம். ஏன் அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன இல்லை? தேவனுடைய சாயல் எதுவுமே படைக்கப்படவில்லை. ஆத்மா இல்லை. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மை கெடுக்கும்படியாக தான் சாத்தான் என்ன செய்யறான்? ஏதேன் தோட்டத்திலே பேசினான். எதை கெடுக்கும்படியாக? தேவனுடைய சாயலாய் இருக்கிற நம்மை கெடுக்கும்படியாக. அதுதான் அவருடைய விருப்பம். பார்க்கலாம், தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இங்கே பார்த்தா ஆதாம் இருக்கிறாங்க, ஏவாள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே. அதுதான் வசனம் சொல்லுது. அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியே இந்த கூட்டணியை உடைக்கணுமே, இந்த ஐக்கியத்தை பிரிக்கணுமே, தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் எதை விதைத்தான்? ஆசையும் இச்சையும் விதைத்தான். தேவனுடைய சாயல் அற்று போயிற்று, மரித்து போனான். ஆதாமும் ஏவாளும் அந்த நாளிலே செத்துட்டாங்க. அவருடைய ஆத்மா என்னாச்சு? செத்தது. அப்போ ஆதியிலே தேவன் கொண்டிருந்த அந்த விருப்பம், அந்த சித்தம், ஒவ்வொரு மனிதனும் ஆத்மா இருக்க வேண்டும், ஆவி இருக்க வேண்டும், உள்ளான மனிதன் இருக்க வேண்டும். அது யாரை போல இருக்க வேண்டும்? பிதாவாகி தேவனை போல, அவர்களை போல இருக்க வேண்டும் என்று விரும்பி படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட நம்மை சாத்தானானவன் தன்னுடைய சூழ்ச்சியினாலே கெடுத்து தேவனையும் மனிதனையும் பிரித்து தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான்? கூட்டிக் கொண்டு போய்விட்டான். ஆனால் தேவன் விடல, மறுபடியும் அதே திட்டம் தான் வைத்திருக்கிறார். இவர்களை, இந்த மனு மக்களை நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய ரூபமாக மாற்றப் போகிறேன், என்னுடைய சாயலாக மாற்றப் போகிறேன். இதுதான் தேவனுடைய திட்டம் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நம்ம எல்லாம் தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? எதற்காக நாம் சபையாக வந்திருக்கிறோம்? சபையினுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன, நோக்கம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே
முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த சாயலை மீண்டும் அவனுக்கு கொடுக்கும்படியாக, மனிதர்களுக்கு கொடுக்கும்படியாக தமது குமாரன் மூலமாக அதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னிருந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு யாருடைய சாயலா இருக்க வேண்டுங்க? குமாரனுடைய சாயலா இருக்க வேண்டும். நீங்க மிலிட்டரியில நம்ம ஆகஸ்ட் 15க்கு காலையில நீ டிவி போட்டீங்கன்னா ஒவ்வொரு படையும் நடந்து போகும். பார்த்துருக்கீங்களா? முப்படையும் நடந்து ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. பார்த்தா எல்லாருமே ஒரு 60 பேர் எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி இருப்பாங்களா மாட்டாங்களா? உத்து பார்த்தா தான் தெரியும் அந்த நபர் யாரு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவனுடைய உடை, நடை, பாவனை, பேச்சு எப்படி இருப்பாங்க? ஒரே சாயலாக இருக்கணும், ஒரே மேட்சா இருக்கணும். அதுபோல தேவன் மனிதர்களாகி நம்மிடத்திலே நாம் யாருடைய சாயலில் இருக்குன்னு விரும்புகிறாரு? தமது குமாரனுடைய சாயலில் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளை முன்குறித்திருக்கிறார். இந்த மாம்சம் என் தகப்பனுடைய சாயலும், என் தாத்தாவுடைய சாயலும், என் அம்மாவுடைய சாயலும் இருக்கலாம். ஏன்னா என்னுடைய ஆத்மா யாருடைய சாயலில் இருக்கணும்? ஒரே பேரான குமாரனுடைய சாயலில் இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்களா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன். ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் பிறக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது பிறப்பு. கொர்நேலியு அவர் பேர் என்ன? நிக்கதோம் ரகசியமா வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஐயா நீங்க தான் மெய்யான தீர்க்கதரிசி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிப்பா நீ கண்டுபிடிச்சிட்ட, அது ஒரு அறிவு. அந்த அறிவை நீ செயல்படுத்த வேண்டும் என்றால் நீ மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். எப்படி மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இப்போ இஸ்ரவேலுக்கு போதகனாக இருக்கிற உனக்கே தெரியாதா? ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறக்க வேண்டும் சொல்லி. அப்போ நாம் ஞானஸ்நானத்தின் போது குழந்தையாய் பிறக்கிறோம். அந்த குழந்தை என்னவா மாற வேண்டும்? இந்த 11ஆம் வசனம் கடைசியில கிறிஸ்துவனுடைய நிறைவான, அது யாரமா? 11. மேலும் நாம் அனைவரும், யாரை பற்றி பேசுறது? சபையாரை பற்றி. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, விசுவாசத்திலும் அறிவிலும் ஒரே சிந்தனையில் இருக்கணும், ஒருமைப்பட்டவர்களாகி எங்க போய் முடியணுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின், என்ன வளர்ச்சிங்க? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மருத்துவ மாணவர்களை கொண்டு போய், ஒரு மாணவனை கொண்டு போய் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துறாங்களா? அங்கே மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்குற டாக்டர் இருக்கிறாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் கற்றுக்கொண்டதையும் அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் படிக்கிற மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்களா? இப்போ ஒரு ஹார்ட் ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் அவன் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவானா? அப்படியே பண்ணுவான். அதே மாதிரி அச்சு பிசகாம பண்ணாதான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். தன்னுடைய குருவாகிய அந்த மருத்துவ பேராசிரியர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அப்படியே செய்ய வேண்டும். அதுபோல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். கொலேசியர் எதுக்காக பிரசங்கம் பண்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம். பவுல் ஊர் ஊரா சென்று சபைகளை ஏற்படுத்திட்டு 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு ஏறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம்.
எந்த மனுஷனையும், யாரா இருக்கட்டும், நீ படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உங்களுக்கு வசதி இருக்கலாம், உங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எதுக்கு, யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக இருக்கும்படியாக. மாற்று மதத்தினர்கள் அவர் எதுக்கு சாமி கும்பிட்றாங்கன்னு அவனை கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஆளுக்கு ஒரு விருப்பத்தை சொல்லுவாங்க இல்லையா? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கோடியாக சம்பாதிக்கணும், எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, பிடிசூன்னு வச்சுட்டாங்க, எடுத்துடணும், என்ன வேணால் சொல்லலாம். அதே எண்ணத்தோடு சபையில் நம்ம இருக்க முடியாது. தேவன் பிசினஸ் கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லலை, சுகத்தை கொடுப்பாரு, எல்லா நன்மைகளையும் கொடுப்பாரு. அதை காட்டிலும் மேலான சிந்தனை நமக்கு என்னதான் இருக்க வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா? 28 வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கும் பாஸ் பண்ணணுங்கிறாரு. தேறினவன் என்ன அர்த்தம்? பாஸ். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்குலாம் தெரியாது, நமக்கு தெரியும். மஞ்சள் கலரில் அட்டை வரும், 50 விசா, கடைசியாக பரீட்சை எழுதி முடிச்சுட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வருவோம். ரிசல்ட் வரும் வீட்டுக்கு போஸ்ட்டில். அதில் என்ன போட்டிருப்பாங்க? சுதன் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி. உங்களுக்குலாம் தெரியாது, அனுபவம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அனுபவம் இருக்குது. இந்த அட்டையை வாங்கி பார்த்தா தான் நமக்கு என்ன ஆகும்? ஆஹா, தேர்ச்சி பெற்று விட்டோம். அப்போ இங்கே நான் யாரை போல தேர்ச்சி பெற வேண்டுமா? கிறிஸ்துவை போல. அதுதான் சொல்றாரு பிலிப்பியர் 5ஆம் அதிகாரத்தில். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணுமா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. எல்லாருக்கும் ஒரே சிந்தை இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரே போக்கஸ் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட வேண்டும். அது என்ன நோக்கம், என்ன பிரயாணம்? இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே தேவன் விரும்பி தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்த அதே சாயலை, அதே ரூபத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று மாற வேண்டும். அதுதான் சபையினுடைய நோக்கமே. அதுக்கு தான் தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து இங்க பயிற்சி கொடுக்கிறார். இந்த பயிற்சியின் முடிவில் கடைசியில போய் பார்க்கும்போது, எப்பா 25 வருஷமா 40 வருஷமா சபைக்கு போயிருக்கிற, கடைசியில இயேசு கிறிஸ்துவுடைய சாயலே வரலையே, குழந்தையாவே இருக்கிறீங்க. 12 வருஷம் பையன் படிச்சுட்டான் பள்ளிக்கூடத்தில். அவனை கூப்பிட்டு 236 பெருக்கல் 352 போடுனா போடணுமா போடக்கூடாதா? 12ஆம் வகுப்பு மாணவனை கேட்குறேன், போடணுமா போடக்கூடாதா? போடணும். 2ஆம் வகுப்பு மாணவனை போய் கேட்டால் தப்பு, அவனுக்கு தெரியாது, திட்டுவான். நம்மள இன்னும் இவ்வளோ பெருசாக கேட்குறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிமா. ஆனால் 12ஆம் வகுப்பு மாணவன் அந்த பெரிய கணக்கே போட முடியலனா 12 வருடம் படித்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு மறுபடியும் உட்காந்து 2ஆம் வாய்ப்பு படிக்க முடியுமா? இல்லை 2ஆம் வாய்ப்பு எனக்கு தெரியும் சொன்னால் அது பிரயோஜனமா? ஏபிசிடி சொல்லி கொடுத்தாச்சு, படி அப்படின்னா, இல்லை எனக்கு ஏபிசிடி மட்டும் தான் படிக்க தெரியும், எழுத்து கூட படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறேன். எப்போ 12ஆம் வகுப்பு இறுதியில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இல்லை 10ஆம் வகுப்பு இறுதியில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 வருடம் அவன் சென்று நேரத்தை செலவழித்தது, பயிற்சி பெற்றது எல்லாம் வேஸ்ட். இப்போ இந்த சபையாகிய பயிற்சி நிறுவனத்திலே, இந்த இடத்திலே கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நோக்கம். அங்க போயிட்டே இருக்கும்போது கடைசியில நியாய தீர்ப்புனால இயேசு கிறிஸ்துவ போல நீ இல்லை, பார்த்த வித்தியாசம் தெரியக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நான் போய் அங்கே போய் சுதனானின்னா வெளியே நோ கலாச்சாரம் சொல்றாரு. பவுல் எது வேதனைப்படுறாரு பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். யார் உருவாக வேண்டும்? கர்ப்ப வேதனை படுறாராமா பவுல். ஒரு தாயை போல தன்னுடைய வருத்தத்தை சொல்றாரு. சிறு பிள்ளைகளே,
கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு. எனக்குள்ள யார் உருவாக வேண்டும்? கிறிஸ்து. ஒரு பையன் பயங்கரமா பேட்டிங் ஆடுறான். எப்படா இப்படி பேட்டிங் ரொம்ப ரன்னெல்லாம் அடிக்கிற? சின்ன வயசுலேருந்து நான் சச்சினை பார்த்து பார்த்து வெறி கொண்டு நான் ஜெயிச்சேங்க. அவனுக்குள்ள யார் இருக்கிறா? ஒரு சச்சின். ஒரு மிலிட்ரிக்காரன் பையன், எப்படா நீ மிலிட்ரிக்காரன்? எங்கள் அப்பா மிலிட்ரி. எங்கள் அப்பா பார்த்தோன்னே எனக்குள்ள என்ன வந்துச்சு, நானும் மிலிட்ரிக்காரன், நானும் ஐஏஎஸ் ஆவேன், நானும் போலீஸ் ஆவேன். யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? அவனுக்கு பிடித்த ஒரு தலைவனை பார்த்து கற்றுக்குறாங்க. நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து, அவர் எனக்குள்ள என்ன செய்ய வேண்டுமா? உருவாக வேண்டும். இதுதாங்க சபையினுடைய நோக்கமே. +2 ஒரு பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்தது. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப நாள் பழக்கம் அந்த பிள்ளை. திடீர்னு பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். எதுக்கு ஞானஸ்தானம்? +2 நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு. +2 நல்ல மார்க் பண்ணி நீ டியூஷன் சென்டர் போ. சபையில் +2க்கு நல்ல மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை சொன்னாங்க நல்ல மார்க் வாங்க, சபையில் ஞானஸ்தானம் எடுத்து நல்ல மார்க். புறமா அப்படி தான் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயா வாங்க ஞானஸ்தானம் கொடுக்கலாம். சரி, இங்கேருந்து கஷ்டப்பட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த அம்மா தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வி. எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்து? அது வந்துங்க ஐயா, பல இடத்துக்கு போனேன், பல பிரச்சனைகள், அங்கே போனேன், இங்கே போனேன், கோயிலுக்கு போனேன், ஒன்றுமே சரியால. இங்கே வந்து சபையில் சேர்ந்துட்ட கால் வலி சரியாகும் அப்படின்னாங்க. நான் அப்படியே பின்னிட்டு கீழே உழுகாத கூட தான் 10 அடி அப்படியே பேக்கில் போனேன். அந்த ஊழியரை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பிரச்சனை உங்களோட சேர்ந்தது. எதுக்காக சபைக்கு வருகிறோம்? சபை என்பது என்ன? கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே வளர வேண்டும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல பூரண புருஷராக வேண்டும். ஒரு ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்முக்கு போனவங்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி உடம்பெல்லாம் கட்டு மஸ்தா, இந்த சதைகள்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஆணழகம் போட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்மளையும் போக சொல்கிறாங்க. அவனும் போகிறான். ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு போகிறான். அவன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறான். நம்ம 3 வருஷம் போய் அவனை வேடிப்பாட்டே வர்றோம். எப்படி அட்டனன்ஸ் காலையில் நான் ஜிம்முக்கு போயிருக்கிறேன் ஒரு காலத்தில். உள்ளே போனேன், கையெழுத்து போகணும், டைம் போட்டு கையெழுத்து போட்டு போகணும். மணி மாஸ்டர் வந்து பார்ப்பார், என்ன பண்ணுறீங்க, ஏன் உட்காந்துக்கிறீங்க, சரிங்க அதை பேசுங்க, எல்லாம் செக் பண்ணுவார். வந்து செக் இல்லையா அப்படின்னு சும்மா ஃப்ரீயாக உட்காந்துக்கிறேங்க. அவனுக்கு என்ன காசு கொடுத்தாச்சு, 3 வருஷம் ஓடிடுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணவன் ஒரு நல்ல கட்டு மஸ்தான் ஆயிடுவான். ப்ராக்டிஸ் பண்ணால் அது 3 வருஷம் கடந்துடும். சும்மா போயிட்டு வந்து நமக்கு எதாவது பிரயோஜனமா? வீண். சபை அது போல் ஆயிடுச்சு. நானும் சபைக்கு போகிறேன். அங்கே ஏதோ பட்டிமன்றம் மாதிரி. பட்டிமன்றம் ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த இடத்த கடந்து போனதுக்கப்புறம் எதுக்காக பிரயோஜனப்படுமா? அந்த சில மணி நேரங்களிலே நகைச்சுவையாக பேசுவார்கள். அதை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா இல்லையா தெரியாது. அதுபோல் சபையானது என்ன ஆயிடுச்சு, ஏதோ காது குழந்தை விடுவதை போல சுகமான காரியங்களை கேட்டு, ஆசீர்வாதமான காரியங்களை கேட்டு, தேவன் நம்மை எதற்காக இந்த சபைக்கு அழைத்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் மறந்து போய் சுவிசேஷமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நியூட்ரல் ஆயிடுச்சு. சபைக்கு வர்றதே பெரிய விஷயங்க. சபைக்கு வந்தால் பரலோகம் போயிடலாம். எப்படி? சபைக்கு வந்தால் பரலோகம் போயிடலாம். நீ பள்ளிக்கூடம் வந்தால் பாஸ் ஆகிடலாம். நீ மெடிக்கல் காலேஜ் போனால் டாக்டர் ஆகிடலாம். ஜிம்முக்கு போனால் பாடி பில்டர் ஆகிடலாம். அப்படியா? அங்கே செல்லுகிற யாவரும் அங்கே கொடுக்கிற பயிற்சிகளை அனுதினமும் செய்தால் மட்டும்தான் அவன் எதற்காக அந்த நிறுவனத்திலே சேர்ந்திருக்கிறானோ அதுவாக அவன் மாற முடியும். இல்லை என்றால் அவன் 10 வருடம் சென்றாலும் பேர் மட்டும்தான் இருக்கும். அவன் என்ன பண்ணான், அச்சீவ் பண்ணானா, வந்தது நோக்கம் என்ன, எதுவுமே அவன் பேர் அங்கே வரவே வராது. சபையாராகிய நாம் இங்கே பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் என்ன செய்றாரா? கர்ப்ப வேதனைப்படுகிறார். கர்ப்ப வேதனை ரொம்ப கொடுமையானது. ஆண்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியும். ரொம்ப கொடுமையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து எல்லாம் மாறிட்டாங்க.
சிசரியன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? பெற்றவங்களே அது காரணம். ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு அறுத்துடுறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குன்னு குழந்தை பெற்றுக்காமே இருக்கிறாங்க. பெற்று தான் ஆகணும், அந்த வழியை அனுபவிச்சு தான் ஆகணும். கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக வேண்டும் என்றால் சில வேதனைகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். நான் ஒரு இடத்திலே பயிற்சிக்கு செல்லுகிறேன் என்றால் அந்த பயிற்சியிலே கொடுக்கிற முறைகளை நான் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் நான் என்னவா மாற முடியும். அவன் என்ன விரும்புகிறானோ அதுவா மாற வேண்டும். என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். நான் என்னவா மாறுவதற்கு? கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். சீர் பொருந்தும் பொருட்டு. அவ்வளவுதான். சீர்கெட்டு இருக்குது, ஒழுக்கம் இல்லை, உலகத்தால் கரைபட்டு இருக்கிறோம், அசுத்தமாக இருக்கிறோம், உலகத்தினுடைய சாயல் எனக்குள்ளே இருக்குது. அவைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்த வேண்டும். அது எங்க சீர்படுத்தினாங்க? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். தமிழ்ல ஒரு வாத்தியாரு, கணக்குக்கு ஒரு வாத்தியாரு, இங்கிலீஷுக்கு ஒரு வாத்தியாரு, மேக்ஸுக்கு ஒரு வாத்தியாரு, பிசிக்ஸுக்கு ஒரு வாத்தியாரு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வாத்தியாரு, பிடி வாத்தியார் ஒருத்தர், ஹெட்மாஸ்டர் ஒருத்தர், ஏகப்பட்ட பேர் சேர்ந்து அந்த ஸ்கூல் என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. எதுக்கு? சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வேலையெல்லாம் நோக்கமெல்லாம் என்ன? அங்கே படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன செய்யணும்? தேர்ச்சி பெற வேண்டும். சபையில தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நாம் எல்லோரும் அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். எதுக்காக? சபை இவ்வளோ சிரமப்பட்டு தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள்லாம் 12 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா? துன்புறுத்தப்பட்டு மரித்தார்கள். எதற்காக? நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள், பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்கள், இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த கிறிஸ்துவின் சபையிலேயோ அல்லது கிறிஸ்தவத்திலேயோ ஒரு தவறான பார்வை என்ன தெரியுமா இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னா ஊழிக்காரன் ஆயிடுவான். ஒரு அற்பமான வேலையை நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை எல்லாரும் பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று யார்? ஒரே ஒரு ஆள் தான் பாடுபடுவார். அந்த ஸ்கூலுக்கு போனால் அந்த ஹெட்மாஸ்டர் அவ்வளோ சிரமப்பட்டு இருப்பார். இந்த வருஷம் எப்படியே சென்ட்டாக வாங்கிடணும், எல்லா பசங்களையும் பாஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு வருஷம் ஒரு பாடுபடுவார். ஆனால் அவர் அதே இடத்துல தான் இருப்பார். அந்த மாணவன் போய் வெளியே போய் அவன் நல்ல சைன் ஆகிட்டு, சார் உங்களால் நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன், சயின்டிஸ்ட் ஆகிட்டேன், இன்ஜினியர் ஆகிட்டேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லை? அதுபோல் இந்த ஊழியக்காரருடைய வேலை என்னன்னா, அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 14 வசனம். நாம் இனி குழந்தைகளா இராமல் ஊட்டிகிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஊட்டிகிட்டே இருக்கணும். குழந்தைய எடுத்து சாப்பிடும், குப்பையை சாப்பிடும், கெட்டு போனதை சாப்பிடும், அழுக்க சாப்பிடும், கண்டதை சாப்பிடும், கண்ணுகள் இருக்குது, கண்ணு தெரியுதல்லதை சாப்பிடும். குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவளாய் இராமல் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றும்படியாக தான் அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், மேய்ப்பராகவும், சுவிசேஷகராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். என்னமோ வந்து கூட்டிகிட்டு சேர் போட்டுட்டு கோயில் விளையாட்டு மணி அடிச்சுட்டு இருக்கிற வேலை இல்லை. ஒவ்வொருவரும் யாரை போல மாற வேண்டும்? கிறிஸ்துவை போல. 13 வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்
நம்முடைய தலை யாருங்க? கிறிஸ்து. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் எப்படி எதில் வளரணுமா? எல்லாவற்றிலும் வளர வேண்டும். ஆவியின் கனி, எல்லா கனியும் நம்ம வளர வேண்டும். எல்லாவற்றிலேயும் வளரும்படியாக நாம் வளருளா இருக்கும்படியாக அப்படி செய்தார். இது எப்போ அவர் தேவன் இந்த திட்டத்தை வைத்திருந்தார் தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம். இந்த திட்டம் தேவனுக்கு எப்போ தோன்றுச்சு? உலக தோற்றம் 4ஆம் வசனம். ஏதோ திடீர்னு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அன்றில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமுள்ளாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம்? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்கும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அன்பில் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமாக இருக்கும், குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா? நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து இந்த சபை எப்படி இருக்குன்னு விரும்பினாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம், 25, 26. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அது சும்மா நடக்காது. ஏனென்றால் நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்தாக வேண்டும். இது தேவன் நியமித்த திட்டம். அந்த பையனை கொண்டு டாக்டர் சேர்த்துறாங்க, படிக்கட்டும் அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி ராவும் பகலுமா இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் எத்தனை லட்சம் செலவாகுதோ இவங்க பண்ணுற சாக்ரிஃபைசன், இப்போ தமிழில் என்ன சொல்கிறது, அவங்க பண்ணுற தியாகம் அந்த மகனை என்ன செய்யும்? ஒரு பொறுப்புள்ளவனாக ஒரு பதவியில் கொண்டு உட்கார வைக்கும் இல்லையா? அதுபோல நம்மை கிறிஸ்தவளாக கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக எப்படியோ நீங்கள் நடந்துட்டு எப்படியோ மாறுங்கன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த வசனம் அதான் சொல்லுது, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்படி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்க கிடைக்கப்பட்ட இறுதி முழுவதாயும் சுத்த ஜாதகப்பட்ட சரீரம் முழுவதாயும் உண்மையில இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நெஞ்சத்தோடும் சேர்க்கவும். தொடர்ந்து வாசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கிறவும் வாக்குத்த மனிதர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இதெல்லாம் யாருக்கு இருந்து? இந்த தகுதி யாருக்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. இப்படியெல்லாம் இருந்தாதான் நான் யாரை போல மாற முடியும்? இயேசு கிறிஸ்து. ஒரு பெரிய வீட்டில் நிறைய அறைகள் இருக்கு. பெரிய வீட்டில் நிறைய அறைகள். திடீர்னு அந்த வீட்டில் உடம்பறையெல்லாம் வந்துடுறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒருத்தருடைய உட்கார வச்சிடறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ரூமுக்கு வராது, சாத்தான் ஒரு ரூமுக்கு வர்றான். இயேசு கிறிஸ்து கொண்டு மேலே மாடியில் ஒரு பத்திரமா ஒரு இடத்த வச்சுட்டு சாத்தான் உள்ளேயும் கூப்பிட்டுக்கிறாங்க. ரொம்ப நேரம் சாத்தான் கூடயே பேசிகிட்டு இருக்கிறான். என்னாச்சு? இயேசு வந்ததையே மறந்து போயிருக்கான். அப்படி மனசாட்சிக்குள்ளே என்னவா மாறிடுச்சு? சாத்தானுடைய சிந்தனைகள்லாம். அங்கே போய் பார்த்தா இயேசு இல்லை, போயிட்டார். எப்பா நீ என்னை கூப்பிட்டேன், நான் வந்தேன்.
உனக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது, பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, மீட்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ இன்னும் யாரோட தான் சம்சாரித்துக் கொண்டிருக்கிறாய்? யாரோட தான் உன்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது? சாத்தான் உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். இந்த மனவாட்டி, சபையாகிய மனவாட்டி கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிறிஸ்துவை போல நாம் மாறவில்லை என்றால் பரலோகத்தில் நமக்கு இடம் இல்லை. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டருக்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க. அந்த ஊரில் ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டான், எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிருக்கிறான். பரவாயில்ல, 5 வருஷம் படிச்சுட்டேன், பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு கொண்டு போய் டாக்டரை போடுவாங்களா? அவனை பிளாக் பண்ணிடுவாங்க. டே, இவனை எங்கே போனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறான், ரொம்ப படிக்கவில்லை, தகுதி இல்லை. பரலோகத்திற்கு செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தகுதிப்படுத்தி கொண்டால் மட்டுமே அங்கே இடம் கொடுக்கப்படும். பரலோகம் செல்வதற்கு ஞானஸ்தானம் பத்தாது, வாரம் சபைக்கு வந்தால் பத்தாது, கத்துடி பந்து எடுத்தால் பத்தாது. என்னை நான் கிறிஸ்துவை போல மறுரூபம் அடைய வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் பக்கம் 260. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 வாசி. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசலாம். நீங்கள் கோபம் கொண்டால் நீங்கள் 22 அந்தபடி முந்தின நடைக்குரிய மோசம் போக்கும் இச்சையாலே கெட்டு போகிற பழைய மனசை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி அந்த புதிதான ஆவியினுடைய சாயல், அடையாளம், ரூபம் என்னவென்று சொல்லுகிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள். நாம் அணிந்து கொள்ள வேண்டிய புதிய மனிதன், புதிய உடை யாரை போல இருக்கணும்? தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணுமா? 22 வசனம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்குள் வந்துச்சு. கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு எடுத்து போட்ட ட்ரெஸ் என்ன செஞ்சிடணும்? கலைந்து. 12ஆம் வகுப்பு மாணவன், அது வரைக்கும் அவன் மாணவனாக இருப்பான். கல்லூரி முடிக்கும்போது அது ஒரு உடை போட்டிருப்பான். கல்லூரி படித்து முடித்த உடனே அவன் சயின்டிஸ்டாகவோ மருத்துவராகவோ ஆசிரியராகவோ என்ன ஆகிறானோ அதற்குரிய உடை தான் போடுவானோ ஒழியும். இல்லைனா +2 ட்ரெஸ் போட்டு வருவானா? நாம் என்ன செய்கிறோம்? பழைய மனிதனை அணிந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை அணியவில்லை. யாரை அணிந்து கொள்ள வேண்டுமா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கொலேசியர் என்ன சொல்றாரு பாருங்க. அதே கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலொப்பாய் பூரண அறிவுரை புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். புதிதான மனிதன் யாரை போல இருக்கிறான்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல். அந்த வசனம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் போயிட்டோமா? படைக்கும் போது என்ன படைச்சாரு? நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலின்படியையும் உருவாக்குவோமாக. இங்க என்ன சொல்றாரு பவுலே? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்கணுமா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்களும் நானும் என்னை படைத்தவருடைய சாயலிலே இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்மை படைத்தார். இடையிலே சாத்தானுடைய சாயலினாலே, சாத்தானுடைய சூழ்ச்சியினாலே உலகத்தினுடைய சாயலை அணிந்து கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய சாயலை அணிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சாயலை நாம் களைந்து போட்டு தேவனைப் போல, இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய பிராசஸ் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பி
எல்லாருடைய பாவங்களுக்காக மறிக்கச் செய்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி அவரை நமக்கு தந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவருடைய வேத வசனத்தினாலே நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேறு ரூபத்துக்கு நம்ம மாறணும். உலகத்தினுடைய சாயலை விட்டு ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய ரூபம் எப்படி மாறணும்? வேறு சாயலை மாற வேண்டும். 2ஆம் வசனம் 1:2. அப்படி இருக்க ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த ரூபம் கடைசியாக யாரை போல இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல, தேவ சாயலை போல, தன்னை சிருஷ்டித்தவருடைய ஒப்பான சாயலை போல, கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும். பிலிப்பியர் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி அவர் பூர்ணத்தை நோக்கி பிரயாணப்படுறாராமா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12. பவுல் தன்னுடைய பூரணத்தை எப்படி அடைந்தாரு? அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதுக்காக? நான் தேறினவனானேன் என்று சொல்ல, இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியாக நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டவன அதனை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் நம்மில் என்ன செய்யணுமா? தேறினோம், தேர்ச்சி அடையணும். 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்சிட்டே வருஷம் 40 வருஷமா சர்ச்சுக்கு வர்றேங்க. என்ன வளர்ச்சி விசுவாசத்தில்? ஆரம்பத்தில் ரொம்ப விசுவாசமாக இருந்தோம். டெய்லி ஜெபம் பண்ணுவோம், டெய்லி பைபிள் படிப்போம், டெய்லி ஊழியத்துக்கு போவோம், நிறைய ஊழியர் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ எங்கெங்க எல்லாம் வயசாக ஜெபம் பண்ணுறதுக்கே விசுவாசமே இல்லை, பைபிளே படிக்க முடியல. இங்கே மட்டும்தான் ரிவர்ஸ் நடக்கும், சபையில் மட்டும்தான். +2 படித்து டாக்டர் மறந்து போச்சு எதை சொல்லுவானா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு ஒரு காலத்தில் நல்ல டாக்டராக இருந்தால் இப்போ எல்லாம் போர் அடிக்குதுங்க. சபையில் மட்டும்தான் இந்த இந்த தேய்மானம் நடக்குமே வெளியே, உலகத்தில் எந்த தேய்மானமோ நடக்காது. எது வரையிலே நாம் தேறி இருக்கிறோமோ 16 வசனம், அது முதல் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சபையானது கிறிஸ்துவை போல மாறும்படியாக, கிறிஸ்துவை போல நற்சீர் பொருந்தும்படியாக, கிறிஸ்துவை போல தேர்ந்தவனாக இருக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வளர்ச்சி இல்லை என்றால் யாருக்குமே பிடிக்காது. எந்த ஊர்லேயும் யாருக்குமே எதை பிடிக்காது? வளர்ச்சி இல்லாதது தெரிஞ்சுவான். ஐயா ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க, கனி கொடுக்கல வெட்டி தள்ளு அப்படிப்பார். அந்த மரம் அதை வச்சிருந்து வேஸ்ட்டு, மற்றவை கெடுக்குது. நான் வளர்ச்சி அடைய வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவை போல. 16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்கினால் விசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். என்ன கிரியை செய்யணும்? சபையில் விசுவாசத்துக்கு சொல்லலாம். என்ன செஞ்சிருக்கிற இது வரைக்கும்? என்னுடைய விசுவாசம் எங்கே வெளிப்பட்டிருக்குது? கிரியாய் எங்கே காட்டியிருக்கிறோம்? எனக்கும் தேவனுக்கு அது ரகசியம். எனக்கு தேவனுக்கு தெரியும். தேவன் என்னுடைய விசுவாசத்தை அறிவார் அப்படின்னு பதில் சொல்கிறேன்.
உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனவனுடைய கிரியை அவனவனுக்கு பலன் கொடுக்கும். சீக்கிரம் முடிச்சிடறேன். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனாரா இயேசு கிறிஸ்து? ஆண்டவரே உமக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு டயலாக் அந்த இடத்துல. ஆண்டவரே உமக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும், நீ சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். அதை விட எது முக்கியம்? கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றிருக்கிறது. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்கு தெரியும், என்னை கேட்க மாட்டாரு, உன்னை கேட்கவும் மாட்டாரு, உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கவும் மாட்டார். என்ன கிரியை செய்கிறோமோ அது அவன் யார் என்பதை வெளிப்படுத்தும். நான் கிரியே இல்லாமல் சைலண்டா தேவனுக்கு எனக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை. கிரியையினாலே 16 வசனம், அவனவன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். வீணான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா சிந்தனை? வீணான சிந்தனை உலக சிந்தனை. என்ன சொல்றாங்க? சோறாக்கி போட்டா போதும், கோயிலுக்கு கூழ் ஊத்துனா போதும், கெடா வெட்டினா போதும், அது போல் சபை ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போனால் போதும், நோயருக்கு சோறு வாங்கி போட்டால் போதும், 2 பேருக்கு துணி வாங்கி கொடுத்தா போதும், காணி கொடுத்தா போதும். ஆனால் கிறிஸ்துவை நோக்கி நான் மறுரூபம் அடைவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மறுரூபம் அடைவதற்கு நான் எங்கே பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன்? சபைக்கு வர்றதுக்கே கசக்குது, முடிஞ்சு முடியாதமா ஓடுறாங்க, அவசரமா ஓடுறாங்க, அவசரமா ஓடுறாங்க. முக்கியமான வேலை. அப்போ காலையிலேருந்து இங்கே 1 மணி நேரம் உட்கார்ந்தது முக்கியம் இல்லையா? சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறார், நான் போகிற பக்கம் அப்படியே சர்ச் அட்டன் பண்ணிட்டு போய்க்கிறேங்க அப்படின்னு. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். நீங்கள் போகிற பக்கம் அப்படியே சர்ச் அட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற ஊழியருக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அந்தந்த மேய்ப்பனுக்கு அந்தந்த ஆடுகளை பற்றி தெரியும். ஒரு மாணவன் ஒரு மாதத்தில் இந்த ஸ்கூலு, இன்னொரு மாதத்தில் அடுத்த ஸ்கூலு, அப்படி எங்கேயாவது படிக்க முடியுமா? நீ போறேன்னா அங்கே போய் அங்கே சபையில் அங்கே அங்கத்தினராக இரு. அங்கே உன்னுடைய மேய்ப்பன் உன்னை பற்றி கவலையாக இருப்பான். நான் இந்த வாரம் இங்கே போகிறேன், அந்த வாரம் அங்கே போகிறேன், இந்த வாரம் இங்கே போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய வளர்ச்சியே இல்லை. அங்கே ஒரு இடத்துல ஒரு சபையில் ஒரு ஊழியர்கிட்ட சத்தியத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ச்சி அடையும். மாணவன் அங்கே இங்கே அலையஞ்சிட்டு இருக்க மாட்டான், எங்கே போனாலும் அங்கே தான் வந்தான். 2வது மாணவன் +1 +2 வந்துட்டானா எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. அதுபோல் இந்த சபை என்பது, கூடுதல் என்பது எல்லா வேலையை விட மிக முக்கியமான வேலை. பரலோகத்தில் போய் நின்றுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்துட்டு அன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, அன்னைக்கு நான் படிக்க முடியல, அன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியல, அன்னைக்கு எனக்கு வேலை வந்துருச்சு, ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஆர்குமெண்ட்டே கிடையாது. லாசரு ஐஸ்வர்யவான், லாசரு செத்து போனார், கொண்டு போய் ஆபிரகாம் படியில் தேவத்தில் உட்கார. ஐஸ்வர்யவன் செத்து போனாங்க, கொண்டு போய் நரகத்தில் பாதத்தில் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. டிஸ்கஷன் பண்ணாங்களாங்க. ஏதாவது ஞாயிற்றுக்கு பின்னால் தான் நடக்கும். வலது பக்கம் இடது பக்கம் நம்முடைய புத்தகத்தை எடுத்து வாசிப்பாங்க. டிக்கா இன்ட்டுவா, டிக்கா இன்ட்டுவா. நான் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் என்னுடைய நேரத்தை நான் எதற்கு செலவு செய்திருக்கிறேன். அங்கே போய் நின்றுட்டு நான் பதில் சொல்லவே, அங்கே ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் தான். வாதாடுறதெல்லாம் இல்லை, வக்காலத்து வாங்குறதுலாம் யாருமே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தான ஆவியானவரும் நமக்காக வாதாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முறை சான்ஸ் கொடுங்க, இந்த வாரம் விட்டுருங்க, பரவாயில்ல, இந்த வாரம் சரியா இருக்கும். ஆனால் அங்கே நம்ம ஞாயிற்றுக்கு நாளில் வாய்ப்பு இல்லை. அப்போது வீணான சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, இங்கே 18 வசனத்தில் புறஜாதியருடைய வீணான சிந்தனை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு டைம் இருக்குது, அதுக்கு டைம் இருக்குது. எதுக்கு? சர்ச்சுக்கு போகிறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, அதுக்கு டைம் இருக்குது. இப்போ எதுக்கு டைம்? இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தான் டைம். அது புறஜாதியர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது சபையாராகிய நாம்
நம்முடைய நோக்கம் என்னவென்றால் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். ஆனால் பரலோக ராஜ்யம் செல்வது என்பது ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போக முடியும். சும்மா வெறுமனே அட்டனன்ஸ்க்காக சபைக்கு வந்துட்டு அவசரமாக வந்து மனம் இறுதியும் ஆத்மாவை எங்கேயோ விட்டுட்டு ஊழியருக்கு பாருங்கிற தேர்ச்சி சபைக்கு வந்துட்டு நிறைய பிள்ளைகள் சபைக்கு வந்தாங்க. பெற்றவங்களுக்கு பயந்து, ஊழியருக்கு பயந்து, திருமணத்துக்கு அப்புறம், படிப்புக்கு அப்புறம், வேலைக்கு அப்புறம், வசதி வந்ததுக்கப்புறம் சுத்தமாக சபைக்கு வர்றதே இருக்கும். எதுக்காக இவ்வளோ இந்த சபையானது ஒரு பயிற்சி நிறுவனமாக இருக்குது? பயிற்சின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு டைலரிங் பயிற்சி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிடற சீக்கிரம் போய் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணுமா? கட்டிங் மிஷின் எடு, இந்த பேர் என்ன சிசர் எடு, துணி எடு, கட் பண்ணி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஒரு 10 மீட்டர் துணி வாங்கி வீட்டில் கட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தைக்க சொல்லுவாங்க, பாட்டன் தைக்க சொல்லுவாங்க. அது பயிற்சி. நான் அங்கேயும் பயிற்சி பண்ண வேண்டும், வீட்லேயும் போய் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி. ஆனால் சபை மட்டும் என்னவாய் மாறிடுச்சு? கதாகாலட்சேபம், பொழுதுபோக்காகி போச்சு. அந்த ஊழியர் 3/4 மணி நேரம் கத்துவார், கேட்டுட்டு போயிடலாம், இல்லாட்டி திட்டுவார். அப்புறம் ராபாஜனை வேறு எடுக்கணும், அதை எடுத்தால் நித்திய ஜீவன் காணிக்கை கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். போயிட்டு மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்? உலகத்தாருடைய பயிற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை போல நான் மறுரூபம் அடைவதற்கு என்ன பயிற்சி எனக்குள்ளே எடுத்திருக்கிறேன்? கிறிஸ்துவை போல தேர்ந்தவனாக இருக்கும்படியாக கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறார். அந்த கர்ப்பம் களைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கிறிஸ்து எனக்குள்ள வசனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறார். அந்த கர்ப்பம் களைஞ்சிட்டா எவ்வளோ வருத்தமா இருக்கு இல்லையா? அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நான் கிறிஸ்துவை போல வளர்ச்சி அடைகிறேனா? அதுதான் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். மற்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு ஸ்டெப்பு தான். அரணைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வந்தால் தான் நடக்கும். இங்கே தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் எதற்காக? கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது சீர்பொருந்தும்படியாக, தேவ பக்தியை தேர்ச்சி அடையும்படியாக தேவன் இந்த சபை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து படிப்போம். உங்களுக்கு பொறுமையான கவனத்திற்கு